சட்டமன்ற நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்கள் பேசுவதே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதும், சபாநாயகர் இன்டரப்ட் பண்ணி வேண்டான்னு உட்காருங்கன்னு சொல்றதும் இந்த விஷயங்கள் நடக்குது. பதில் சொல்ல வேண்டிய தாவேக்கா பதில் சொல்லாம எதிர்க்கட்சி மாதிரி திருப்பி எதிர்க்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்கு. இது மாதிரி அவலம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடந்தது. உங்களுக்கு தகவல் தெரியல. பெரும்பாலும் இந்த தகவல் தெரியல. முதலமைச்சருக்கே தகவல் தெரியல. அமைச்சர்கள் எல்லாருமே தப்பா தான் பேசுறாங்க. அவங்களுக்கு என்ன எது மரபு, எதை சொல்லணும், இது இருக்கா இல்லையா, வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. முதலமைச்சர் வரும்போது எழுந்து நிற்கணும். எதிர்கட்சி தலைவர் வரும்போது நீங்களும் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இவர் ரேம்ப் வாக் மாதிரி போறாரு, பொதுக்கூட்டம் மாதிரி இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வர்றாரு. கேமராமேன் கொடுத்த ஐடியா. சரி, நம்ம கிட்ட தவறு இருக்கு, நம்ம இனிமேல் கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயங்கள் புரிய வருது. நீங்க தகவலே தப்பா சொல்றீங்க. தப்பா சொல்றது பிரச்சனை இல்லை, தப்பா சொல்லிட்டு நீங்க சரியாத்தான் சொன்னீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட நீங்க அப்படி பிரைடா பாக்குறீங்க பாருங்க. அது இன்னும் கொடூரமா இருக்கு. நீ சொன்னதே தப்பு, இதுல என்ன பெருமை? சம்பந்தமா ஒரு அமைச்சர் இருந்துச்சு உங்க கட்சியில் அப்படின்னாரு. உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக இருந்துச்சு சொன்னார், உங்க அமைச்சர் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டு இருக்கேன்னுட்டாரு. அப்போ இப்போ திணறீங்க எல்லாரும். பதில் இருக்கா? திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருகிறது, அதுக்கு சில சிக்னல்ஸ் தென்படுகிறது. விஜய் பாஜகவை எதிர்த்து பிரதமராகின்ற பொழுது திருச்சி சிவா பாஜக எதிர்த்து அமைச்சராக முடியாதா? பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்திற்காக அதிமுகவிடமே இவ்வளவு அன்பு பாராட்டுகிறார் விஜய் என்றால் பாஜக மீது எவ்வளவு அன்பு பாராட்டுவார்? ஏன்னா எல்லாரும் ஒரே கூட்டணி. திமுக பாஜக கூட்டணிங்கிறதுக்கு பல 100 கோடி செலவிடப்படுதுன்னு நான் சொல்றேன் பகிரங்கமா. பல ஊடகங்கள் இதற்கு துணை போகின்றன. நான் பகிரங்கமா கொடுத்தாரு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம் சார். வணக்கம். இந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் வராரு, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஒரு மரியாதை செலுத்தலாம், பட் அது ஏன் செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பக்கம் கேள்வி எழுப்புறாங்க. இப்போ அதுக்கு சபாநாயகர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சார். அது அவங்கவுங்க விருப்பப்பட்டது அப்படின்றதும். பட் இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸோ இல்லை அமைச்சர்கள் பேசும் விதங்களோ, இப்போ இன்றைக்கெலாம் கூட அமைச்சர்கள் பேசுவதே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதும், சபாநாயகர் இன்டரப்ட் பண்ணி வேண்டான்னு உட்காருங்கன்னு சொல்கிறதும் இந்த விஷயங்கள் நடக்குது. இதெல்லாமே தமிழக அசம்பிளியில் நடக்கிறத எப்படி பார்க்க முடியுது? பதில் சொல்ல வேண்டிய தாவேக்கா பதில் சொல்லாமல் எதிர்க்கட்சி மாதிரி திருப்பி எதிர்க்கட்சியை பார்த்து கேள்வி கேட்டுட்டே இருக்கு. இது மாதிரி அவலம் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே நடந்ததில்லை. எதிர்க்கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கேள்வி கேட்டால் ஆளுங்கட்சி பதில் சொல்லணும். ஆளுங்கட்சி பதிலுக்கு கேள்வியை தான் கேட்குது. இது என்ன காமெடி? இப்போ போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கும். நீங்கள் போதைப் பொருளை உங்கள் ஆட்சியில் ஒழிச்சிங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் சிறப்பாக ஒழித்தோம் என்பதற்காக அங்கீகரித்து எங்கள் ஆட்சியில், கடந்த ஆட்சியில் போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று சொல்லி காவல்துறையினர் இத்தனை பேருக்கு நீங்கள் இப்போ தான் விருது கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இது ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்தே கொடுக்குறாங்கன்னு. அது எதிர்க்கட்சி தலைவர் இல்லைங்க, இது 2023 தாங்க இந்த விருதே அறிவிக்கப்பட்டுச்சுன்னு அப்படியாண்டு உட்கார்றாரு. உங்களுக்கு தகவல் தெரியல. ஒரு நாள்னா 2 நாள்னா பரவாயில்ல. பெரும்பாலும் இந்த தகவல் தெரியல. முதலமைச்சருக்கே தகவல் தெரியல. முதலமைச்சர் இருந்துச்சு என்ன சொன்னார்? இவர் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டது என்னது? எங்க வறட்சி நிவாரண நிதியை கொடுங்க. நீங்கள் குறுவை சாகுபடி முற்றிலுமாக போயிடுச்சு, விவசாயிகள் வேதனையில் இருக்காங்க, வறட்சி நிவாரண நிதியை ஒன்று கொடுங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து குறிப்பு எழுதி கொடுக்குறாங்க அதிகாரிகள். நேரலையில் பார்க்குறேன். அது யாராக இருந்தாலும் அதான் நடக்கும். எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு நினைவு வச்சுக்க முடியாது, குறிப்பு தான் எழுதி கொடுப்பாங்க. அப்போ அந்த குறிப்பில் நம்ம அவங்க என்ன எழுதி கொடுத்துட்டாங்க, நாம் ஸ்பெஷல் பேக்கேஜ் சிறப்பு தொகுப்பு கொடுக்கப்பட்டதை எழுதி கொடுத்துட்டாங்க. இவர் எந்திரிச்சு என்ன செய்கிறாரு, வாசிக்கிறாரு, சிறப்பு தொகுப்பு கொடுக்கப்பட்டதுன்னு. வாசித்த வரைக்கும் விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. அடுத்த வார்த்தை இவர் என்ன சொல்கிறாரு, பேப்பர் படிக்கணும்னு. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உடனே எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, நான் கேட்டது வறட்சி நிவாரண நிதி, சிறப்பு தொகுப்பு எல்லா ஆட்சி காலத்திலையும் கொடுக்கப்படும், அதை கொண்டு வந்து சொல்கிறீங்க. சிறப்பு தொகுப்புக்கும் வறட்சி நிவாரண நிதிக்கும் வேறுபாடு தெரியல, இதில் நீங்கள் எங்களை பேப்பர் படிக்கணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ முதலமைச்சருக்கு என்ன இல்லை, அதை பற்றிய அவேர்னஸோ நாலேஜோ இல்லை. அமைச்சர்கள் எல்லாருமே தப்பாக தான் பேசுகிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு என்ன எது மரபு, எதை சொல்லணும், இது இருக்கா இல்லையா, எதுவும் தெரியல. வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க இல்லையா? பலர் அன்றைக்கி ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் எங்கேயாவது இது கட்டினீங்களா, நெல் குடோன்கள் கட்டியிருக்கிறீங்களா, உணவு தானிய கிடங்குகள் கட்டியிருக்கலான்னா அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பட்டியல் போடுறாரு. எங்கெல்லாம் மாவட்ட வாரியாக சொல்கிறார், இங்கெல்லாம் கட்டியிருக்கோம். அப்போ தெரியாமலே என்ன செய்யறது சொல்கிறது. அப்போ முதலமைச்சருக்கும் தெரியல, அமைச்சர்களுக்கும் தெரியல,
எது எந்த ஸ்கீம் எப்போ ஆரம்பிச்சாங்க தெரியல, எதுவுமே தெரியாம எப்படிங்க. ஆனா நீங்க திமுக திட்டிக்கிட்டே இருப்பேன்னா அங்கேயும் போய் இல்லையா? இப்போ நீங்க எந்திரிச்சு நிற்கிறத குறித்து கேட்டீங்க. முதலமைச்சர் வரும்போது எழுந்து நிற்கணும், எதிர்க்கட்சி தலைவர் வரும்போது நீங்களே எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. ஜனநாயகத்தில் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இருவரும் சேர்ந்து தானே. ஏன் முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு மட்டும் தான் எந்திரிச்சு நிற்கணுமா? ஒரு எம்எல்ஏ வந்து எந்திரிச்சு நிற்க மாட்டீங்களா? எம்எல்ஏக்கு சுயமரியாதை இல்லையா? நான் ஆளுங்கட்சி எம்எல்ஏவே கேட்குறேன். நாளைக்கு எங்கள் தோழர் வன்னியரசு வருவார், எந்திரிச்சு நிற்க மாட்டீங்களா எல்லாரும்? எழுந்து நில்லுங்க சார். அப்போ யார் உள்ள வந்தாலும் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும். என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு? அவையே நடக்காது. ஏன் தெரியுமா? சட்டப்பேரவைக்குள்ளே அப்பப்போ எந்திரிச்சு வெளில போவாங்க, உள்ளே வருவாங்க, வெளில போவாங்க, உள்ளே வருவாங்க. ஒவ்வொருத்தர் வரும்போதும் எல்லாரும் எந்திரிச்சிங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சே தான் நிற்கணுமே தவிர என்ன கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், முத்தமிழ் டாக்டர் கலைஞராக இருக்கட்டும், வரும்போது யாரும் எந்திரிச்சலாம் நிற்கிற வருவாங்க, எல்லாருக்கும் அமைதியாக அவங்க சீட்டில் வந்துட்டு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. இவர் ரேம்ப் வாக் மாதிரி போகிறார், பொதுக்கூட்டம் மாதிரி இங்கேருந்து அங்கே வரைக்கும் நடந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு வர்றாரு. கேமராமேன் கொடுத்த ஐடியா. நீங்க சினிமா ஷூட்டிங் மாதிரியே சட்டப்பேரவை பார்க்கறது முதல்ல என்னைக்கு விட்டீங்களா? இன்னைக்கு நான் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பார்த்தேன். அங்க ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அசம்பிளில அந்த மாதிரி நடக்க வச்சாரு, அதே மாதிரி இவர் வைக்கிறாருன்னு ஒரு கம்பேரிசன் போட்டிருந்தாங்க. அதாவது காப்பி கேட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கிறதா? அப்படித்தான் புரிஞ்சுக்கணும், வேற என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ இப்போது இதில் இப்போ படிப்படியாக பார்க்கும் பொழுது இப்போது அமைச்சர்களினுடைய இப்போ செயல்பாடுகள் தான் இப்போ மாறணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்களுக்கு இப்போது படிப்படியாக சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அதில் அவங்க முழு நோக்கத்தோடு செயல்படுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருதா? அவங்க சரி நம்மக்கிட்ட தவறு இருக்குது, நம்ம இனிமேல் அதை கரெக்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற விஷயங்கள் புரிய வருது அவங்களுக்கு? சார் நான் வந்து தவறாக கூட சொல்ல சார், தவறுனுங்கிறது கூட பெரிய வார்த்தை நான் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப ஜனநாயகபூர்வமாகவே இதை அணுகிறேன். யாராக இருந்தாலும் இப்போ நான் ஒருத்தர் முதல் நாள் வண்டி ஓட்ட போகும்போது அவருக்கு ஒழுங்காக வண்டி ஓட்ட தெரியாது, முதல் நாள் நீச்சல் படிக்கும்போது ஒழுங்காக நீச்சல் படிக்க வராது. பழகத்தான் எல்லாம் வரும், தப்பு இல்லை. நீங்கள் பொது வாழ்க்கைக்கு புதியவர்கள், எனக்கு பிரச்சனை இல்லை. அப்போ கற்றுக்கொண்டீர்கள் என்றால் சிறப்பாக கூட பணியாற்றலாம், தப்பு இல்லை. நான் சொல்ல வர்றது பணியோடு என்ன தெரியுமா கேட்குறேன், முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துக்கு வாங்க. அப்போ எப்போ கற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் நினைப்பீங்க தெரியுமா? இது நமக்கு தெரியலைங்கிற உண்மையை நீங்கள் எப்போ ஒத்துக்கிறீங்களோ அப்போ தான் கற்றுக்க முடியும். அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும். இன்னும் சிறப்பாக செயல்படணுங்கிற என்ன எப்போ வரும்னா, ஓகே நம்ம இந்த வார்த்தையை பேசியிருக்கக்கூடாது, சபாநாயகர் அதை சுட்டி காட்டினார், நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு போய் பேசணும். இதுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யலாம், நீங்கள் அதுக்கு அனுபவத்தை பெருக்கி கொண்டு உங்கள் அறிவை விசாலமாக்கி உங்களுக்கான பொறுப்பை இன்னும் கொஞ்சம் உணர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னா மகிழ்ச்சி. இங்கே பிரச்சனை என்னன்னா நீங்கள் அதுக்கே தயாராக இல்லையா? நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தில் வேணால் பாதி பேர் இருக்கிறீங்க, முக்கால்வாசி வரையும் எனக்கு எல்லாம் தெரியும் சார். நான் வந்து உச்சரிப்பு பிழையையோ அல்லது டங் ஸ்லிப்பாகி வரக்கூடிய வார்த்தையோ நான் வந்து கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குவதே இல்லை. எப்பவும் நீங்கள் பல பேர் இந்த மன்மத நன்றின்னு சொல்லிட்டாங்க, மனமார்ந்த நன்றிக்கு அந்த சகோதரி மன்மத நன்றின்னு சொன்னாங்க, அதெல்லாம் நான் பெரிதுபடுத்தவே இல்லை. அதெல்லாம் உச்சரிப்பு பிழை, ஒருத்தர் சொல்ல தெரியல, அதனால தேசம் அழிஞ்சிட போகிறது இல்லை. அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தகவலே பிழையாக இருக்கக்கூடாதுங்கிறேன். உங்களுக்கு சொல்லு, உச்சரிப்பு பிழைக்கும் தகவல் பிழைக்கும் என்ன இருக்குது, வித்தியாசம் இருக்கு இல்லையா? வேறுபாடு இருக்குது இல்லை? நீங்கள் தகவலே தப்பாக சொல்லிட்டீங்க, தப்பாக சொல்கிறது பிரச்சனை இல்லை, தப்பாக சொல்லிட்டு நீங்கள் சரியாக தான் சொன்னீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அப்படி 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 பிரைடாக பார்க்குறீங்க பாருங்கள், அது இன்னும் கொடூரமாக இருக்குது. நீ சொன்னதே தப்பு, இதில் என்ன பெருமை இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும், சரி செய்யணும். இப்போ நேற்று போதைப் பொருள் தொடர்பாக வந்தோன்னே என்ன செய்றீங்க, சம்பந்தமாக ஒரு அமைச்சர் இருந்துச்சு உங்கள் கட்சியில் அப்படின்னாரு. உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக இருந்துச்சு சொன்னார், நாங்கள் அவரை உடனே கட்சி விட்டு நீக்கணும், அவரை கைது பண்ணோம், நடவடிக்கை எடுத்தோம், உங்கள் அமைச்சர் மீது போதைப் பொருள் குற்றச்சாட்டு இருக்கேன்னுட்டார். அப்போ இப்போ திணறீங்க எல்லாரும், பதில் இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் அங்கே அடுத்த ஆதரவு என்ன செய்கிறாரு, எந்திரிச்சு பாருங்கள் இந்த பெண்மணி வந்து பாலியல் குற்றத்துக்கு உங்கள் கட்சிக்காரர் ஒருவரால் உள்ளாக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க, அப்படிலாம் காட்டக்கூடாது, செப்டம்பரில் சபாநாயகர் அனுமதி வாங்கணும். காட்டிட்டீங்க. எதிர்கட்சி தலைவர் நேற்று எதுவும் பதில் பேசலை. நேற்று இரவு கூட அப்புறம் தொலைபேசியில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் அதையும் சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். எந்திரிச்சு ஒருவேளை உங்கள் எம்எல்ஏ மீதே பாலியல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னார்னா என்ன இருக்கும்? நீ ஃபோட்டோ தான் காட்டுற, ரொம்ப கஷ்டப்படாது, திரும்பி பாரு, உன் எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு, அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? இதை சொன்னாங்கன்னா என்ன செய்வீங்க? அப்போது கண்ணியத்தோட பேசுங்க. இன்னமும் சார் நீங்கள் திமுக மீது என்னெல்லாம் குறை சொல்லணுமோ சொல்லிட்டீங்க. மக்கள் சரி நீ ரொம்ப சொல்கிற, நீ வந்தால் நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறியா, உன்னை நம்பி ஒரு ஓட்டு போடுறேன், நல்லது செய்கிறியா, சரி உனக்கு ஓட்டு போடுறேன்னு உனக்கு போட்டாச்சு.
இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இனிமேல் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னமும் திமுக திமுக திமுகனீங்கன்னா தான் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, நிறைவாக ஒரு விஷயம் சார். இப்போ திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருகிறது, அதுக்கு சில சிக்னல்ஸ் தென்படுகிறது. இப்போ கனிமொழி டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டது அதில் கொஞ்சம் உச்சபட்சமாகவே பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் கனிமொழி சோமு பேச அரசியல் நிரந்தர எதிரிலே நண்பனில்லை, இந்த பக்கம் வானத்தையும் அதை இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய சிக்னல்ஸ் தென்படுது அப்படிங்கிறத பொறுத்து சொல்கிறாங்க. இது டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து திமுக ஒரு 3 கண்டிஷன்ஸ் போடுது அப்படின்னு நியூஸ் பேப்பர்ஸில், ஆங்கில நாளிதழ்களில் செய்திகள் வருது. அப்போது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கே இந்த பக்கம் ஒரு கேள்வி வருது. அப்போது ஓகே, திமுக அந்த பக்கம் போகிறாங்களோ, மத்திய அமைச்சரவையில் இடம்பெற போகிறாங்களோ, இப்படின்னு நிறைய டாக்ஸ் ஓடுது இல்லை? இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது? ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்கிறேன். காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகுது சார். அது எப்படிங்க சார் சாத்தியங்க? போன ஆண்டு நடைபெற்ற டீ பார்ட்டியில் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டார். ஓகே, நான் அடித்து சொல்கிறேன். மாணிக்கம் தாகூர் பக்கத்திலே இருந்தார். என்கிட்ட ஃபோட்டோ இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இல்லை, காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வச்ச ட்ராக் ரெக்கார்டு எதுவும் கிடையாது. ஆனால் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்ச ட்ராக் ரெக்கார்டு இருக்குல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி ஜனசங்கத்தோடு இருந்த காலம் ஒன்று உண்டுங்க. பாஜக இல்லை, ஜனசங்கம். சரியா? அது வேற. நான் கேட்குறது இப்போ உள்ள ஹிஸ்ட்ரிக்கு வாங்க. காங்கிரஸ் பாஜகவினுடைய மக்களவை சபாநாயகர் அளித்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்களா இல்லையா? பிரியங்கா காந்தி அதில் இருந்தாங்க. ஓகே, காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி அமைக்கப் போகிறதுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன சான்று வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கள் சார். நீங்கள் இந்த விஷயத்தை டைல்யூட் பண்ணுறதுக்காக அந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறதாக கிடையாது சார். அப்படி எடுத்துக்கக்கூடாது. எனக்கு புரியல. இல்ல, நான் இந்த ஒரே மேட்டர் தான். இல்ல, கனிமொழிக்கான ஒரு தேவை இருக்குது. அதிகாரம் காங்கிரஸுக்கு தேவை இருக்கு. அதிகாரம் தேவை இருக்கு. காங்கிரஸுக்கும் தேவை இருக்கு. மாநில கட்சி, அது தேசிய கட்சி. காங்கிரஸுக்கும் தேவை இருக்கு. என்ன தேவைன்னு நான் சொல்றேன். காங்கிரஸ் இனி எப்போ ஆட்சிக்கு வரும்னே தெரியல. பாஜக கூட கூட்டணி வச்சாலாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வரலாம் நம்புதுன்னு நான் சொல்றேன். அதனாலதான் பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்ற பாஜகவின் சட்ட மசோதாவை காங்கிரஸ் ஆதரித்தது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். அதனால தான் காங்கிரஸ் கொண்டு வந்த ஜிஎஸ்டி பில்ல, பாஜக கொண்டு வந்த ஜிஎஸ்டி பில்ல காங்கிரஸ் ஆதரித்தது. பாஜகவுடைய பல மசோதாக்களை காங்கிரஸ் ஆதரிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஏன்? பாஜகவும் காங்கிரஸும் கூட்டணி வைக்க போகுது, எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அது பாஜகவும் காங்கிரஸும் ஒரு தேசிய கட்சியா, திமுக வந்து மாநில கட்சி, சென்ட்ரல்லயும் நம்மளுக்கு பவர் வேணும், சென்ட்ரல்ல ஒரு கட்சியினுடைய இது வேணும். பவர் வேணும் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? நான் கேக்குறேன், உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? அவங்க வந்து தாவே இல்ல, நான் திருச்சி சிவா மத்திய அமைச்சராக போகிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணன் எதை வச்சு சொல்றாரு? விஜய் பாஜகவோட கூட்டணி வைக்க போறாரு, அது உங்களுக்கு தெரியுமா? எப்படி நான் சொல்லட்டுமா? விஜய் பிரதமராக போகிறார் என்று ஆதவர்ஜனா பேசினார். இன்னைக்கு பேசியிருக்கிறார். இன்னைக்கு அவர் என்ன பேசினாரு? தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்லிட்டாரு விஜய் பிரதமர் ஆவார்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சட்டப்பிரிவில் விஜய் எப்படி பிரதமர் ஆவார்னா பிஜேபி எதிர்த்து, பிஜேபி ஆதரவு கொடுங்கிறேன். அப்ப விஜய் வந்து பாஜகவை எதிர்த்து பிரதமர் ஆகின்ற பொழுது திருச்சி சிவா பாஜக எதிர்த்து அமைச்சராக முடியாதா? அது மட்டும் அப்படி ஆகணும், இது மட்டும் இப்படி ஆகணுமா? அதுதான் உங்க நியாயம். நான் சொல்றேன், தாவேகாவும் பாஜகவும் ஏற்கனவே விஜய் பாஜகவோட ரகசிய கூட்டணில தான் இருக்கிறார். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? யாரா இருக்கட்டும், யாரை திட்டினாலும், இப்போ நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பார்க்குற சாமானியனா இருக்கட்டும், நம்மளை திட்டினா கூட விட்டுருவோம். அப்படிதானே சார்? நம்மளை திட்டினா கூட சரி போப்பா அப்படின்னு போயிடும். நம்ம அம்மாவை திட்டினா விடுவோமா சார்? கண்டிப்பாக. யாராக இருந்தாலும் அம்மாவை திட்டினா கோவம் வரும்ல, யாராக இருந்தாலும் கோவம். நான் இந்த முதலமைச்சருடைய தாயை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாரு, அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் கோவமே வரலையே சார். ஏன்? பாஜகவோட ரகசிய கூட்டணின்னு நான் சொல்கிறேன். அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லிடுங்க பார்ப்போம். நான் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். ஏன் எடுக்கல? ஓகே, ஆளுநரை ஏன் கண்டிக்கல? உங்களுக்கு இல்ல, அதை வந்து நான் இப்படி பாக்குறேன். இப்போ ஆளுகிற அரசுக்கு எந்த வகையில இடைஞ்சல் வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? அதே மத்திய அரசோடு மாநில அரசு இணக்க போக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக
ஆளுநரையும் சரி ஆளுநரையும் பகச்சிக்க சார் வேண்டாம், அங்கிட்டும் பிஜேபி பகச்சிக்க பிஜேபி வேண்டாம் அவர் பகிச்சுக்க மாட்டாரு, ஆ. பிஜேபி அவர் பகிச்சுக்க மாட்டாரு, ஆளுநர் பகிச்சுக்க மாட்டாரு. ஆனா அவர் பாஜகவுக்கு எதிரி நீங்க எல்லாம் நம்புவீங்க. ம். நீங்க எல்லாம் நான் உங்களை சொல்ல கொள்கை இல்ல கொள்கை விமர்சனத்தை எதிரின்னு வைக்கிறாங்க. அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படின்னு நீங்க இப்ப நம்புவீங்க. கூட அவங்க வந்து கொள்கை எதிரி எதிர்த்து பேசணும். தீர்மானம் கொண்டு வந்ததெல்லாம் இப்ப தமிழ் தாய் வாழ்த்து, நீட் ரத்து, டீலிமிட்டேஷன் இதெல்லாம் மத்திய பாஜக அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிரான விஷயங்கள் தானே. அந்த தீர்மானம் காப்பி என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல பாஜக கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை எடுத்து காட்டிருங்க. நான் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு சாரி கேட்டு பேட்டி முடிச்சிடும். இல்ல அது கிடையாதுதான். அப்புறம் பாஜக கண்டிக்காம அந்த விஷயங்களை எதிர்க்கிறோம். எந்த விஷயங்கள யாரை எதிர்க்கிறீங்க? அந்த பர்டிகுலர் நீங்களே விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். தீர்மானங்கள் அப்படி நீங்களே புரிஞ்சுக்கணும். என்ன ஆளுநர் யாரு? அர்லேக்கர் இருக்காரு. அவர் யாரு? அவர் பாஜக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டார். அவரை நீங்க கண்டிக்கணுமா இல்லையா? ம். ஏன் கண்டிக்கல? கண்டிக்க மாட்டீங்க? பயமா இருக்கு? பயமா இல்ல கூட்டணியா? ரகசிய கூட்டணி நான் சொல்றேன். தாவேகா பிஜேபியோட ரகசிய கூட்டணி. இன்னும் சொல்லட்டுமா, இங்க தமிழ்நாட்டில் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சி எது? திமுகவா அதிமுகவா? இங்க யார் கூட்டணியில் இருக்கா பாஜகவோட? இப்பவும் யார் தான் இருக்கா? இப்பவும் அதிமுக பாஜக கூட்டணி தான். பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறது. அந்த ஒரே காரணத்திற்காக அஇஅதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் நேரடியாக த்ரிஷா பெயரை குறிப்பிட்டு பேசுகிறார். ஆர்பி உதயகுமார் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலையே? ஏன்? பிஜேபி மேல பயம் சார். அதிமுக கண்டு ஏன் பயப்படணும்? அதிமுக ஒன்றியத்தில் ஆட்சியா இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்குது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்திற்காக அதிமுகவிடமே இவ்வளவு அன்பு பாராட்டுகிறார் விஜய் என்றால் பாஜக மீது எவ்வளவு அன்பு பாராட்டுவார்? ஏன்னா எல்லாரும் ஒரே கூட்டணின்னு நான் சொல்றேன். தாவேகாவும் பாஜகவும் நிச்சயமா விரைவில் வெளிப்படையாக கூட்டணி வகை வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை அப்போ அந்த நியூஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போது ஆங்கில நாளிதழில் வந்து நியூஸ் இப்போ 3 கண்டிஷன்ஸ் போடுறாங்க டீலிமிட்டேஷனுக்கு. திமுக 3 கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன்லாம்? 3 கண்டிஷன் எதுன்னு வருது சொல்லுங்க. இல்லையா? 3 கண்டிஷன் எதுன்னு சொல்லுங்க. இல்லை அதான் இப்போ மாநிலங்களுக்கான விகிதாச்சாரம் இது பண்ணக்கூடாது, அப்புறம் சட்டமன்றத்துக்கு கூட இதை நீங்கள் பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் வருது. இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டுக்கு எத்தனை எம்பி இருக்காங்க? இப்போ 39 எம்பி இருக்கிறாங்க. 32 ஆக்குங்க அப்படின்னு திமுக சொல்லிச்சா? சொல்லலை. திமுக என்ன சொல்லிச்சு? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டுச்சு. சட்டப்பேரவையிலே இதை பற்றி பேசினாங்க. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொல்லிச்சு? தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கூட்டி யார் மீட்டிங் போட்டா? முதல்வர் ஸ்டாலின். ஸ்டாலின். என்ன ஒரு 50 வருஷம் இருக்குமா அது போட்டு? இல்லை கிடையாது, கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு தானே. அதில் என்ன தீர்மானம் போட்டாங்க? இதை நடைமுறைப்படுத்தவே கூடாது. ஃபர்ஸ்ட் எதை? தொகுதி மறுவரையறை செய்யவே கூடாது. சரி, அதையும் தாண்டி நீங்கள் செய்வீங்கன்னு வந்துட்டீங்கன்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி செய்யணும். அது என்ன 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பு? இப்போ நமக்கு கிடைச்ச 39ங்கிறது 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிடைச்சது. 7.18 விழுக்காடு மொத்தம் 543 எம்பிக்கள்ல. 2011 சென்சஸ் படி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 31 எம்பி தான். நமக்கு குறையும், யூபிக்கு கூடிரும். இப்போ யூபிக்கு என்ன இருக்குது? 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் யூபிக்கு இருக்குது. நமக்கும் 1971 கணக்கெடுப்பின்படி தான் இருக்குது. 1971 கணக்கெடுப்பின்படி அவனுக்கும் வைத்திக்க, எனக்கும் வைத்திக்க. உயர்த்துவதாக இருந்தால் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 59 சீட்டுக்கு மேலே கிடைக்கும். 59, 60 அல்லது 61. மினிமம் 59, மேக்சிமம் 61. இதே தான் யூபிக்கு. நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. 39 சீட்டு 60 சீட்டு ஆச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பா? ஒன்றும் கிடையாது. நீ ஏற்றவே செய்யாத, ஏற்றுனா எல்லோருக்கும் சமமாக ஏற்று, இந்த ஸ்கேலை வச்சு ஏற்றுன்னு திமுக சொல்லுது. இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு? இதை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டா? காங்கிரஸ் ஏற்றுக்குச்சு, கம்யூனிஸ்ட் ஏற்றுக்குச்சு, விசிகே ஏற்றுக்குச்சு. இப்போ மாற்றி பேசுகிறது யார்? மக்களை தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோலாம் நினைக்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி கூட்டணி மாறினோன்னா திடீர்னு எல்லாரும் திடீர்னு உடைதான் உருளதாங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ ஃபேர் லாஸ்ட் வார்த்தை சார், ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஸ்டாண்ட் ஆல்வேஸ். அவங்க நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்திலையும் ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேர் டீலிமிட்டேஷன். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எம்பிக்கள் கையில் பிடித்திருந்த பேனர் ஃபேர் டீலிமிட்டேஷன். எப்போ? சில மாதங்களுக்கு முன்பு. இப்போ தாவேகாவுடைய நிலைப்பாடு நோ டீலிமிட்டேஷனாக நீங்கள் அதுக்குள்ளே வருவீங்களா? இல்லை சார், இப்போது இது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் இப்போ பார்க்கப்படுது? இப்போது நம்மளுக்கு எம்பிக்களோட எண்ணிக்கை இருக்குது. இப்போ இதை வச்சு அங்கே ஒரு நம்மளுக்கான ஒரு அதிகாரத்தை திமுக
பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்புன்னு இல்ல. நான் இல்ல அந்த இல்ல அது angle-லயே சொல்றேன். இல்ல சார், அது உங்க பார்வை. இல்ல இல்ல நான் சார், அது அதுக்காக இல்ல முதல்ல திமுக ஏன் பிரயத்தனப்படக்கூடாது இதுக்கு அப்படின்னு? 10,000 கோடி செலவிடப்படுது இந்த நரேட்டிவ்க்கு. நான் சொல்றேன், நீங்க இப்ப பண்றீங்கல்ல திமுக பாஜக கூட்டணிங்கிறதுக்கு பல 100 கோடி செலவிடப்படுதுன்னு நான் சொல்றேன் பகிரங்கமா. பல ஊடகங்கள் இதற்கு துணை போகின்றன, நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு யாருமே வர மாட்டேங்கிறீங்க. வந்தே மாதரம் பாடல் தொடர்பான மசோதா வந்துச்சா? என்னைக்கு வந்துச்சு? ஒரு 50 வருஷம் இருக்குமா? 10 வருஷம், 5 வருஷம், 10 நாளைக்கு முன்னாடி திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சு? நீங்கள் சொல்லுங்கள் சார், திமுக என்ன ஸ்டாண்ட் எடுத்துச்சு? நாடாளுமன்றத்தில் சகோதரி கனிமொழி அவர்களுடைய ஆட்சிய உரையும் ஆராசா அவர்களுடைய ஆட்சிய உரையும் என்ன தெரியுமா? சகோதரி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்வி, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் நாங்கள் பேசினா எங்களெல்லாம் நீங்கள் தேச விரோதின்னு சொல்றீங்க, ஆன்டி நேஷனல்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஆன்டி நேஷனல் இல்லை, உங்கள் கட்சியே ஆன்டி நேஷனல். நாங்கள் உங்கள் கட்சியே தேச விரோத கட்சி. யாரை பார்த்து சொன்னாங்க? பிஜேபியை பார்த்து. முன்னாடி அமித்ஷா உட்பட எல்லாம் இருக்காங்க அவங்கள. ஆனால் அதை யாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பாஜக கண்டிக்கிறேன்னு வார்த்தை சொல்லுங்கள் சார். விஜயனா அவர் சொல்ல மாட்டார் சார், சொல்லாட்டாலும் பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க சார், அவர் தான் கொள்கை எதின்னு சொல்லிட்டாரா சார், நீங்கள் கடுமையாக பேசுகிறீங்க சார், ஆனாலும் நீங்கள் பாஜக கூட கூட்டணி போகிறதா சொல்கிறாங்களே சார், அவர் பேச மாட்டார் சார், ஆனாலும் நீங்கள் அவரை நம்புங்க சார். வெக்கமாக இருக்குது சார் எனக்குலாம். தமிழ்நாட்டு அரசியல் கேவலமாக இருக்குது. உண்மையிலே அயோக்கியத்தனங்கிற இது. ஒரு பயம் விஜய் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்டா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு யாரை பற்றி கேட்கறது இல்லை, தாவேக்காரனை பற்றி கேட்கறது இல்லை. யாரும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி கேட்பதில்லை, ஐயா சார் என்ன சார் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியை திட்டிட்டு இருக்கு திமுக. அதெல்லாம் கிடையாது சார். அங்கே ஒருத்தர் திட்டவே மாட்டேங்கிறாரா, பரவாயில்ல இருக்கட்டும் சார். பல 100 கோடி செலவிடப்படுகிறது இதுக்கு. நான் சொல்கிறேன், பகிரங்கமாக கொண்டு சாட்டுறேன். வட இந்திய ஊடகங்கள் இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டிக்க மாட்டார், ஆளுநரை கண்டிக்க மாட்டார், பிஜேபியை கண்டிக்க மாட்டார், தீர்மானத்தில் கண்டிக்கிறோங்கிற வார்த்தையே இருக்காது. விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இன்னும் 3 வருஷம் இருக்கு. திமுகவுக்கு வந்து இன்னும் ஒரு தேசிய கட்சியினுடைய ஆதரவு தேவைப்படுது. இன்னும் 3 வருஷம் காங்கிரஸ் இல்ல, இன்னும் சரி பாஜக பக்கம் போவாங்க அப்படின்னு. அதிமுக 2014 யார் கூட கூட்டணி சொல்லுங்க? இல்ல அவங்க தனிச்சு நின்னாங்க. திமுக 2014 யார் கூட கூட்டணி? அவங்களும் தனிச்சு தான் நின்னாங்க. செத்து போவாங்களா தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலன்னா? இந்த நரேட்டிவ்க்கு தான் பல 100 கோடி செலவுப்படுதுன்னு சொல்றேன். இப்போ நீங்க ஒன்று கேட்குறீங்கல்ல, நான் உங்களை ப்ளேம் பண்ணல. இல்ல சார், நான் உங்களை சொல்ல, நான் நீங்க ஒரு ஆங்கில மீடியான்னு சொன்னீங்கல்ல, அதான் சொல்றேன். நான் உங்களை சொல்ல, நீங்க ஒரு ஆங்கில மீடியாவில்னு சொல்றீங்கல்ல, ஐ நோ, அதுக்காக சொல்றேன். தேசிய ஊடகங்கள் இப்படி ஒரு நரேட்டிவை செட் செய்கிறார்கள்னு சொல்றேன். இல்ல அதற்கு திமுகவினரும் ஏன் தீனி போடுறாங்க? என்ன செய்யணும்? தற்கொலை பண்ணிட்டு சாவணுமா? கெட்ட வார்த்தை. கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன் வரிசையா சொல்றாங்க. நான் சொன்னது புரியுதா? இவங்களும் ஏன் இல்ல தீனி போடுறாங்க நான் கேக்குறேன். உங்களுக்கு நான் சொன்னது புரியல. இல்ல எனக்கு புரியல, நான் இந்த பக்கம் இருந்து கேக்குறேன். கனிமொழி என்னவா இருக்காங்க? எம்பியா இருக்காங்க, நாடாளுமன்ற குழு தலைவர். ஆமா. ஒரு கட்சியை தேச விரோத கட்சின்னு சொல்லி 10 நாள் தான் ஆகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க திருப்பி எங்க தான் வரீங்க? ஓகே, தாவேக்கா பாஜகவோட கூட்டணின்னு நான் ஆதாரத்தோட கொடுக்குறேன். நயினார் நாகேந்திரன் சார் தாயை கேவலமா பேசியிருக்கிறார், ஒருத்தர் பெத்த தாயை கேவலமா பேசியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு மனுஷனுக்கு கோவம் வர மாட்டேங்குது. இந்த நாட்டில் அவ்வளோ பேரும் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறான். சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, ஒரு சாமானியன் அவங்க தாயை எதிர்த்து பேசினா பிடிச்சி அடிச்சுடுவாங்க சார். எங்கள் ஊர்லாம் பெரிய பிரச்சனை ஆகிப்போம் தெரியுமா? இப்படி பேசினா ஏன்டா எங்கள் அம்மா பேச நீ யாரான்னு கேட்பான். அத்தனை அதிகாரத்தையும் கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒருத்தர் அவங்க அம்மாவை இப்படி பேசிக்காரு, எனக்கு கோவம் வருது. எனக்கு விஜய் மீது 1000 விமர்சனம் உண்டு, அது வேறு. யாரையுமே யாரை கொச்சையா பேசினாலும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு வழக்கு போட துப்பு இல்லை, அதை கேட்கறதுக்கு இங்கே யாருக்கும் துப்பு இல்லை. இது ஒரு பேச்சுன்னு பேசிட்டீங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் இடத்துல பயந்து ரொம்ப நன்றி.